கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் உபாகமம் 11:15. நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று எவ்வளவு அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து தாங்க இந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க சாப்பிடுவீங்க, திருப்தியா இருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க எதுலையுமே திருப்தி அடையவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ருப்பாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்லுவாங்க. பரவாயில்ல, டேஸ்ட்டு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுலேயுமே திருப்திப்படாத மனநிலையில் தான் இருப்பாங்க. மிருகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும், பசி இல்லைன்னா வேட்டையாடவே ஆடாது. காரணம், தனக்கு பசி அடங்கிருச்சு போதும்னு இருக்கிற அந்த திருப்தியான மனநிலை தான் மிருகங்களுக்கு இருக்கு. ஆனால் மனுஷங்க குணத்தை பாருங்க, என்னதான் நடந்தாலும், என்னதான் செஞ்சாலும், எவ்வளோதான் சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அதில் திருப்தி அடையவே மாட்டாங்க. அதில் ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சாப்பிடுவாய், சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று. ஏதாச்சும் சுகவீனமோ பலவீனமோ வந்தால் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை குடிக்கக்கூடாது, அதை குடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அப்போ தான் நமக்கு அது எல்லாமே சாப்பிடணும், குடிக்கணும்னு ஆசையே வரும். ஆனால் என் ஆண்டவர் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ என்ன காரியம் செஞ்சாலும் நீ சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பாய். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். என்னதான் நம்ம திருப்தி அடையலைனாலும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்மை திருப்தி அடைய செய்வார். எந்தெந்த வாழ்க்கையில் திருப்தியை கொடுப்பார் தெரியுமா? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுப்பாரு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியை கொடுப்பாரு, நம்ம வேத தியானிப்பில் ஒரு திருப்தியை கொடுப்பாரு, நம்முடைய வேலையின் கையின் பிரயாசத்தில் ஒரு திருப்தியை அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். திருப்தி அடைய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் உபாகமம் 11:13 சொல்லுகிறது, என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருப்தியாய் சாப்பிடணும்னா, நீ நிம்மதியாக இருக்கணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, என் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று. முதலாவது கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளை தான் குடும்பத்தில் பெரிய இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க தான் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போதே இப்படி இருக்கணும்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் வாழும் பொழுது நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார், நம்மை எவ்வளவாய் மேன்மைப்படுத்துவார், நம்மை எவ்வளவாய் கனப்படுத்துவார். அவர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பீர்கள், உங்கள் குடும்பமும் திருப்தியாய் இருக்கும், ஒரு குறையும் நீங்கள் காண மாட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.